ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாள் ஆகிய இந்த பரிசுத்த நாளில், மனோழ்ச்சி நாளில், கர்த்தருடைய நாளாகிய இந்த நாளில் நாம் தேவ சமூகத்தில் மகிழ்ந்து களி கூறும்படியாக தேவன் நம்ம எல்லாருக்கும் வந்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களும் எல்லாருமே மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தான் எதிர்பார்க்கும். ஒருவரும் சந்தோஷம் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் அது பெற்றுக்கொள்ளும் மையான வழி மனிதர்களுக்கு தெரியாதனால அதுக்காக பல உபாயங்களை தேடி கொஞ்சம் சந்தோஷம் சிறிது நேரம், சில மணி நேரம், சில நாள், சில மாதங்கள், அப்புறம் மறைகிறது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் கொண்டு வந்த சமாதானம் அது என்றைக்கும் அது கடைசி வரைக்கும் நம்மளோடு இருக்கிறது, எந்த சூழ்நிலையிலையும் இருக்கிறது. மற்ற சந்தோஷங்கள் எல்லாம் சரியாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும், இல்லாவிட்டால் போயிடும். ஆனால் இந்த சந்தோஷம் அப்படி அல்ல. இது அணையாத தீபமாக நமக்குள்ளிருந்து எழும்பி பிரகாசிக்கிறதாக இருக்கிறது. இவைகள் ஒன்று அதற்கு நிகர இல்லை. இவைகளை அணைக்கக்கூடாது, அணைக்க இடம் கொடுக்கக்கூடாது, ஆனால் அணைக்க பிரயாசப்படும். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் இன்று நமக்கு தருகிற சுருக்கமான ஆலோசனை தேவனுக்கு மகிமை. நாம் இப்பொழுது அதாவது நாகர்கோவிலோடு இங்கே தான் இருக்கிறோம். அதனால் நம்முடைய ஆன்மா பயணம் செய்து கொண்டே இருக்குது. இங்கே பயணம் பரலோகத்துக்கு நேராக. தேவனுக்கு மகிமை. என்றைக்கு நாம் இந்த பாவ உலகத்தை விட்டுவிட்டு இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கின்றோமோ அதற்கு கூட நம்முடைய பயணம் ஆரம்பித்து போய்கொண்டே இருக்கிறது. தேவனுக்கு மகிமை. இந்த பயணம் என்று சொல்லுவது அதாவது ஒரு நிலையில் உள்ளது அல்ல, அது போக போக வித்தியாசமாக இருக்கும். அதே போல் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதாவது நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி ஆண்டவர் நம்முடைய நிலையை சோதித்து அறிய, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள, இல்லை இன்னொரு ஸ்டெப் பிள்ளைகளுக்கு பரீட்சை வைத்து அவர்கள் மேல் வகுப்புக்கு போகிறது போல், ப்ரமோஷன் போகிறது போல இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் சோதனை என்பது உண்டு. அது பயணப்படாதவர்களுக்கு இல்லை. ஆவிக்குரிய பயணம் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு சோதனை உண்டு என்பதை நாம் அறிய வேண்டும். தேவனுக்கு மகிமை. ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் அதாவது கிறிஸ்தவர்களாக இருந்து நான் பக்தியாக தானே இருந்தோம், அப்போ இது இல்லையே, இப்போ எப்படி இருக்கிறது, இது என்ன என்கிற கேள்வி சிலர் உள்ளத்தில் வருகிறது. தேவனுக்கு மகிமை. இது என்ன இந்த பாதையில் வந்த பிறகுதானே, அதாவது ஞான ஸ்நானம் பரிசுத்தம் பெற்ற பிறகுதானே சோதனை நமக்கு வந்திருக்கிறது, அதற்கு இதெல்லாம் இல்லையே என்று மலைகிறவர்களும் கலங்குகிறவர்களும் உண்டு, அதில் தொய்ந்து போகிறவர்களும் உண்டு. அப்படி ஆகக்கூடாது என்பது இன்று நமக்கு தருகிறதும் நான் இந்த நாளில் அனுபவிக்கிற என்னுடைய வாழ்க்கையும் ஒப்பாகவும் வெகு அமைகிறபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுக்கு மகிமை. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கானானுக்கு நேராக வழி நடந்து கொண்டிருந்தார்கள். எகிப்தில் இருக்கும்போது நல்லா வயிறார சாப்பிட்டாங்க, அது உண்மைதான். ஆனால் மிருகங்களைப் போல அவர்கள் நடத்தப்பட்டார்கள், மிருகங்களைப் போல வழி நடத்தப்பட்டார்கள். சுயாதீனம் என்ற ஒன்று அவர்களுக்கு கிடையாது. தேவனுக்கு மகிமை. எவ்வளோ நற்கப்பட்டார்கள். அவருடைய கூக்குரலை கேட்டு கர்த்தர் அவர்களை ஒரு இரட்சகரை மோசே அனுப்பி அவர்களை விடுதலை ஆக்கினார். இந்த பயணத்தில் அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்களை கண்டார்கள். எகிப்திலேயே 10 அற்புதங்கள் நடந்தது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவைகளெல்லாம் அவர்கள் கண்டுகூடாக கண்டதுதானே. ஆனால் அந்த நேரம் தான் குதித்து ஆடுவார்கள், பாடுவார்கள், அடுத்த சோதனை வந்தவர்கள் கொண்டு விழுந்து விடுவார்கள். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை அனுபவம். இன்னும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அதுக்கு ஒப்பதான் இருக்கும். ஆனபடினால் இவர்கள் வழிநடந்து வரும்போது அதாவது மாறா என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துக்கு வந்தார்கள். வந்தபோது அங்கே என்ன ஆயிற்று, குடிக்கிற தண்ணி குடிக்காது, தண்ணீர் தோற்பும் கசப்புமாக இருக்கிறது. உடனே அவர்கள் ஏற்ற போதுறாங்க, கடவுள்கிட்டயா மோசை எகிப்தில் விடுதலையாக்கிற நேரத்தில் சந்தோஷப்படுவாங்க, கொஞ்சம் குறைஞ்சிட்டா மோசையில் எடுத்துட்டு மோதுவாங்க. அவருக்கு தான் அவரை பற்றி நான் எனக்கு சிந்திக்கும் போது பாவம்.
அவர் என்ன பாடுபட்டிருக்கிறார் பாருங்க. இந்த ஜனங்கள், இந்த முரட்டாட்டமுள்ள முருகத்தனமான மக்களுக்கு மத்தியில் அவர் என்ன கஷ்டம். அதாவது கொஞ்சம் வந்துச்சுன்னா உடனே போய் தண்ணி கொடு. அந்த எகிப்தில் வந்து எங்களை ஏன் கொண்டு வந்த, பாலந்தேன் ஓடுகிற தேசம்னு சொல்லி ஏமாற்றி விட்டியே என்னெல்லாம் அவரை நெருக்கினார்கள். தேவனுக்கும் இப்படி மாறா என்கிற இடத்திற்கு வருகிறார்கள். வாசிக்கலாம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வரைக்கும். மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. அப்போது ஜனங்கள் மோசே குரலமாய் முறுமுறுத்து எங்க போறாங்க, மோசாயிட்ட போய் மோசாயிட்ட முறுமுறுக்காங்க. தண்ணீர் தான் கசப்பு, அது மோசே ஆக்கினாரு. இந்த ஆவிக்குரிய பயணத்தில் அது வருது. ஆனால் மோசனிடத்தில் போய் ஏன் அழைத்து வந்தாய், தண்ணீர் குடிக்கிற தண்ணீர் எல்லாம் குடிக்காகல என்று முறுமுறுத்தார்கள். எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாறா என்கிற இடத்தில் வந்த உடனே ஒரு நியமம், ஒரு நியாயம், அதில் அந்த ரெண்டையும் காட்டி இது செய்கிறார்களா என்று பார்த்து அவர் அங்கே அவர்களை சோதித்தார். இந்த கசப்பு மாறுமா என்று சுவாசிக்கிறாங்களா என்று சோதித்தார். அந்த வார்த்தை மோசனிடத்தில் சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கிற மரத்தின் குப்பை போட்டால் தண்ணீர் எப்படி ஆயிற்று, தித்திப்பாக ஆயிற்று. அருமையானவர்களே, வாழ்க்கையில் கசப்பு, வாழ்க்கையின் நெருக்கம், வாழ்க்கையின் துன்பம் என்பது தொடர்ச்சி அல்ல. ஏன்னால் இது பயணமாக்கும். அது இங்கே இப்போ இருக்கிறது கொஞ்ச நேரம் கழித்து இருக்காது, அடுத்த சூழலை கூட போயிடுறோம். இதுதான் இந்த பயணம் என்று சொல்வது. ஆனால் அப்படினால அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதாவது கசப்பென்றால் கசப்பு தொடர்ந்து இருக்காது. கர்த்தர் அவர்களை சோதிக்கிறார். இதில் என்ன செய்கிறார், அந்த கசப்பை மாற்றுவதற்கு என்ன பண்ணுகிறார்கள் என்று பார்க்கிறார். அதற்கு தேவன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நியமம், நியாயம் என்ற ஒரு கட்டளையை கொடுத்து சோதித்தார். தேவனுக்கு மகிமை. அப்படியே மோசே கீழ்ப்படுகிறவர்களாச்சுதே. அவர் தேவன் சொல்லுகிறதானே செய்வார். அப்படியே செய்தார். தண்ணீர் கொஞ்ச நேரத்தில் அதே தண்ணீர் தித்திப்பாக மாறிட்டு. நம்முடைய வாழ்க்கை வேறு அதே வருமானம் தான் இருக்கும், அதே சூழலில் தான் இருப்போம். ஆனால் அது திடீர்னு நம்ம நெருக்க மாறினது போல, நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டானது போல, அந்த கவலை நீங்கினது போல வந்துடுது என்று நாம் பார்க்கிறோம். இதில் நாம் தொய்ந்து போகக்கூடாது. இது சோதனை உண்டு. தேவனுடைய அன்பை ருசிக்க இது தேவை. பாருங்கள், எகிப்தில் நான் கூட படிக்கும்போது நினைப்பேன், அது சோதனை, அதில் கர்த்தர் நன்மை செய்கிறார். பழையபடி அடுத்தால சோதனை. கடவுள் ஒரு சோதனையிலே அப்படி கேள்வி கேட்கவில்லை. எனக்குள்ளே அப்படி ஒரு இது 10 தடவை இந்த சூழல் நடக்கிறது. இது என்ன என்று அந்த ஜனங்களை கடந்து இப்படி பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் நான் யோசித்தேன். லாஸ்ட்டில் என்ன எழுதியிருக்கின்றார், தேவன் பார்வோன் தேவனுடைய வல்லமையை காணும்படியாக, ஆண்டவருக்கு இவ்வளவு பெரிய வல்லமை உண்டு என்பதை அறியும்படியாக இந்த சோதனை அனுபவிக்கப்பட்டது. தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியத்திலேயோ ஆண்டவர் இவர்களோடு கூட இருந்து ஜெயம் கொடுத்தாரே என்பதை இந்த பார்வோன் அறியணும். கடைசியில் அழிந்தும் போனான் அவனுடைய சேனையோடு. ஆனபடியினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்று நான் பார்க்கிற காரியம் என்ன, சோதனை என்பது ஆண்டவராகிய தேவன் அனுமதித்த ஒன்று. அது தொடர்ந்து நம்மை பின்பற்றாது. அந்த நேரத்தில் மோசே என்ன பண்ணினார், இவர்களை போல பண்ணினார். ஆண்டவருடைய இவரும் சேர்ந்து மறுமறுத்தாரா? இவர் என்ன செய்தார், ஜெபம் பண்ணினார். சோதனை சோதிப்பு வரும்போது என்ன பண்ணுங்கள், பக்தன் ஜெபம் பண்ணினார், உடனே வழி திறக்கிறார். இந்த கசப்பு, இந்த தோற்பு, இந்த குடிக்க முடியாத தண்ணீர், குடிக்க முடியாத காரியம், தாகத்தை தீர்க்க முடியாத சூழலை மாற வேண்டும். இப்படி செய். அதற்கு செய்ய வேண்டியது ஜெபம். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டு காலமாக கானானை அடைவது 40 நாள் தான். 40 வருஷம் இந்த கட்டடத்தை சுற்றி அலைகிறது போல இவருடைய கீழ்ப்படியாமை. ஆண்டவர் சோதிப்பார்ல உடனே பின்மாற்றம், சோதிப்பார்ல உடனே சோர்வு, ஜெபத்தை விட்டு விடுவார்கள்.
ஆலயத்து வர்றதை விட்டு விடுவார்கள், பைபிளை வாசிக்கிறதை விட்டு விடுவார்கள், ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்வதை விட்டு விடுவார்கள் என்று நாம் இன்றும் பார்க்கிறோம். ஆனபடினால அங்கே அவர்களை சோதித்தார். ஒரு நியமம், ஒரு நியாயம், இதை அவர் கட்டளையிட்டார். இதை செய்கிறார்களா என்று பார்த்தார். அதை செய்தார். மோசே ஜெபம் பண்ணிவிட்டு கர்த்தர் ஆலோசனைப்படி செய்தார். தண்ணீர் தித்திப்பு, அதே கிணற்றில் அதே ஊற்றில் உள்ள தண்ணி சோர்ப்பாக இருந்து இப்பொழுது தித்திப்பாக தித்தியமாக தேனாமிர்தம் போல் ஆயிற்று. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நெருப்பு உண்டு. சோதனை என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை. சோதனை இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அந்த சோதனையில் என்ன செய்யணுமா? ஜெபிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றார் என்று பார்க்கணும். ஆண்டவர் சொல்லுகிறதை செய்யணும். இதெல்லாம் செய்துட்டால் நடக்குமா என்று நடந்துவிட்டால் அது மாறாது. இங்கே பாருங்கள், உபாகம புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 2 சில வசனங்கள் வாசிங்க பார்ப்போம். தேவனுக்கு மகிமை. ஆனபடியால் இங்கே என்ன என்றால், அதாவது இந்த 40 ஆண்டு காலமாக ஆண்டவர்களை வருத்தம், என்ன ஒரு சோதனை வந்தால் உடனே ஒரு மறுப்பு மாற்றி 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 அவர்களை அலைய வைக்கிறார். ஏதாவது உணர்ந்து கொள்ள மாட்டார்களா? நாம் கீழ்ப்படியாதனால, தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறதுனால அல்லவா இது என்று உணர்ந்து திரும்புகிறார்களா என்று ஒன்று. இன்னொன்று, அடைய போகிற கானானில் அதாவது ரொம்ப சிறப்பு, அங்கே ஒரு மாடி வீடு கட்டி திராட்சை தோட்டங்களை உண்டாக்கி நீரூற்றுகளை தோண்டி இருக்கும்போது கடந்த காலத்தை மறந்து விடுகிறார்களா? நாம் எகிப்தில் அடிமைகளாக இருந்தோமே, இதை நமக்கு செய்திருக்கிறாரு என்கிறதை உணர்கிறார்களா என்ற நிலையில் சோதனையை அங்கே வைக்கிறார். இந்த வசனம் நமக்கு இப்படி காண்பிக்கிறது. வாசிக்கலாம். உபாகமம் 8 வசனம் 2 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. வழியில 40 வருஷமாக வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயா. என்ன வழி செய்த அற்புதம், என்ன பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்தார். கசப்பான தண்ணி கொஞ்ச நேரத்தில் சுத்திப்பாயிற்று. இதெல்லாம் நீ நினைப்பாயோ நினைக்க மாட்டாயோ, இனி நினைக்க வேண்டும் என்பதற்காக இந்த 40 வருட காலமாக உன்னை சிறுமைப்படுத்தி அலைய வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் என்று வேதம் சொல்லுகின்றது. அது இருக்கட்டும். அடுத்தபடியாக அது 8ஆம் அதிகாரம் 12 வாசிங்க பார்ப்போம். நீ புசித்து திருப்தியாகி, நீ இப்போ இந்த துன்பங்கள் எல்லாம் எதற்கு 40 ஆண்டு காலமா, ஏன் உனக்கு இந்த வருத்தம், ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு துன்பங்கள் பாடுகள் ஏன் பின்பற்றி கொண்டே வருகின்றது என்று நீ இதை கண்டுபிடிக்கணும். அதற்காக இல்லை இதில் கண்டுபிடிப்பானா, இதில் கண்டுபிடிப்பார்களா, இதில் கண்டுபிடிச்சு தெரிந்திட மாட்டார்களா என்றெல்லாம் செய்தேன் நீ உன்னுடைய இருதயத்தை அறியும்படியாக என்று சொல்லுகின்றார். இங்கே இப்பொழுது என்ன என்றால், அடுத்து நீ கானானை சுதந்திரிக்க போகிறாய். கானானை சுதந்திரிக்கும் போது அந்த கானானில் உள்ள செழிப்பு, அங்கே உள்ள சிறப்பு, நீ சின்ன வயதாக இருக்கும்போது படிக்கும்போது இன்னொருவர்களுக்கு அடிமை போல இருக்கும்போது அப்படி இருந்தாய். ரொம்ப வேதனைப்பட்டு என்னை நோக்கி கூப்பிட்டாய். இப்போ எனக்கு விடுதலை தந்துட்டேன். இப்போ என்னை நினைக்கிறாயா? என்னை மாத்திரமல்ல, கடந்த காலத்தை நினைக்கிறாயா என்பதை நினைப்பூட்டும்படியாக இதை நான் உனக்கு செய்கிறேன் என்று வேதம் சொல்லுகின்றது. 12வது வசனத்திலிருந்து 14 வரைக்கும். புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமையாகாமலும் உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும். செழிப்பு காலம் வந்த உடனே அந்த கடந்த காலத்தை நினைக்கிறாயா? எகிப்தில் என்ன அளவட்டி என்ன பண்ணலாம்,
இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக மோசே கட்டளை பெற்று போய் சொன்னார். ஜனங்களிடம் சொன்னார்கள், நாங்கள் எங்களை தேவனை ஆராதிக்க போனோம், அப்படினால எங்களை போக விடுங்கள். இது கேட்ட உடனே அந்த ராஜா என்ன பண்ணிட்டான், இவர்கள் சோம்பலா இருக்கிறார்கள், இவர்கள் எங்கேயோ போய் கடவுளை கும்பிட போகிறாங்க, வேலையை கூட்டிக் கொடு என்று உபத்திரவப்படுத்தினான் என்று நாம் காணுகின்றோம். உபத்திரம் என்றால் என்ன? மிருகங்களை போல, ஆடு மாடுகளை மிருகங்களை போல நடத்தினான். என்ன சொல்லிட்டான், என்மேல் இந்த செங்கல் சுடுவதற்கு தாளடிகள், வக்கீல் தாளடிகள் இதில் ஒன்றும் கொடுக்கப்பட மாட்டாது. சாயங்காலம் வந்து பார்க்கும்போது நேற்று கொடுத்த மாதிரி கணக்கு சரியா இருக்கணும். இல்லை குறைஞ்சிட்டுனா ஆளொட்டி சவுக்கால் அடிப்போம், அடித்து சித்திரவதை பண்ணுவான். அலறுகிறார்கள். இதை நினைப்பாயோ, இந்த எகிப்தில் இவ்வளவு ஒரு வசதி உனக்கு வந்துட்டது என்று எண்ணி இதில் நீ மேட்டிமை கொள்ளுகிறாயோ, பெருமை கொள்ளுகின்றாயோ, இதில் நீ உன்னை மீட்டு ரட்சித்த கடவுளை நீ மறந்து விட்டாயோ, மறந்து விடுவாயோ, கடந்த காலத்தில் என்ன நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நீ யோசிக்கும்படி இந்த சோதனை உனக்கு இப்பொழுது. லேலுயா, லேலுயா. அந்த நாளிலே இதை மறந்து விடாது. லேலுயா, இதை மறந்து விடாது. மனிதனுடைய இருதயம் அப்படித்தான். அதனாலே திரும்ப அதை முழுவதும் கவிழ்த்து போடுகிறது போல ஆகிவிடும். அப்படினால் இன்று நமக்கு தருகிற ஆலோசனை, சோதனை என்பது நம்மை நாம் அறிந்து கொண்டு முற்காலத்துக்கும் இது நம்முடைய படிப்பினை. இது மனித வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல என்று நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன். லேலுயா. அதில் ஒரு சம்பவம் சொல்லுவேன் அடிக்கடி. அதாவது ஒரு வாட்ச்மேன் ஒரு காக்கி சட்டை, காக்கி டவுசர், அதை மாற்ற அவனுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அதை தச்சு கிழிஞ்ச ஊசி ஆளை தச்சு வச்சு போட்டுக்கிட்டே இருக்கு. ஆனால் எப்படியோ அவன் ஒரு கடவுள் பக்தி உள்ள மனுஷனாக இருந்தான். இதனால் இவனை இன்னொரு குடும்பம் அல்லது இன்னொரு இடம் நேசித்தது. இவனை நம்முடைய குடும்பத்தில் ஒரு நாள் எடுக்கணும்னு நம்முடைய அந்த வீட்டில் பெரிய பணக்காரன், பெரிய ஆள் ஒரு பெண்ணை கட்டி வைத்து இவனை அந்த வீட்டோட வைத்து கொண்டார். இவன் வாட்ச்மேன். இப்போ நீ வாட்ச்மேன் வேலை பார்க்க வேண்டாம், இந்த கிழிஞ்ச சட்டையை போட வேண்டாம், அப்படி அவனுக்கு பெரிய கோட்டு சூட்டெல்லாம் போட்டு பெரிய ஆள் ஆக்கி வச்சிருக்காங்க வீட்டில். பெரிய ஆள் வேலைக்கு போகணும், அவ்வளோ பெரிய வசதி ஆகிட்டான். இப்போ வாட்ச்மேனாக இருந்தால் இவன் என்ன பண்ணினார், இவருக்கு ஒரே ஒரு சூட்கேஸ்னா ஒரு தகர பெட்டி ஒன்று உண்டு உடஞ்ச, அந்த பெட்டிக்குள்ளே அந்த கிழிஞ்ச டபசன் சட்டை வச்சு அந்த வீட்டில் ஒரு மாட்டுத்தொழுவு உண்டு, அந்த மாட்டுத்தொழுவில் கொண்டு ஒரு வாரத்தில் வச்சுட்டு டெய்லி காலையில் எழும்புன உடனே போய் அந்த பெட்டி திறந்து கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே நின்றுட்டு அப்புறம் வீட்டு. கடந்த காலத்தை நினைக்கிறார், நான் எப்படி இருந்தேன், இதை இந்த நிலைக்கு என்னை கொண்டு வந்தது யார் என்னை கொண்டு வந்தது என்று அவன் அந்த காலத்தை, சோதனை காலத்தை, வாழ்க்கையில் சோதிக்கப்பட்ட காலத்தை மறக்க மாட்டேன் என்று அதே வெளிப்படையாக அவன் பெரிய ராஜா விட்டு விழ மாதிரி இருந்தாலும் அவனுடைய உள்ளம் அந்த பழைய காக்கி சேட்டும் காக்கி போட்டு அதே நிலத்தான் அவனை தாழ்வான. அதே அவன் மனைவி பார்த்துட்டே இருந்திருக்கார். அது ரொம்ப ஒரு வாட்ச்மேனாக அவர் இருந்திருந்த போதிலும் ஒரு கணவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனைவி, அவ்வளோ பெரிய வீட்டு பிள்ளை. அதையும் கேட்டுக்கிடுங்க, எல்லாரும் கேட்டுக்கிடுங்க. கல்லானாலும் கணவன், பிள்ளானாலும் புருஷன் தான். புருஷன் தான். தேவனுக்கு மகிமை. அவரை யாரையும் அண்டை வீட்டுக்காரரை கூப்பிட்ட மாதிரி கூப்பிடக்கூடாது. ஓய் போவோம் அந்த பேச்செல்லாம் வேதத்துக்கு ஓவாது. வேதத்தில் ஆண்டவரே என்று தான் சொன்னான்னு எழுதியிருக்கு. ஆண்டவரே நம்ம சபையிலே இருந்தாங்க. மனைவி கேட்டது, இந்த டெய்லி இதை பெட்டி திறந்து பார்க்குறீங்களே, இது என்ன? ஐயோ, இது ஒரு சாதாரண காரியம், உனக்கு தெரியாதா? அதை கூட கேட்டு தெரிய விரும்பவில்லை. அவர் ஏதோ பார்க்குறார், அவர் ஏதோ தியானம் பண்ணுறாருன்னு அப்படி. அப்போ அவர் கூட்டிகிட்டு போய் காட்ட கடந்த கால வாழ்க்கை. லேலுயா, கடந்த கால வாழ்க்கை இதை நான் என்றும் மறக்க மாட்டேன். என்றும் நான் மறக்க மாட்டேன் என்று சொன்னாராம். அப்படினால
இதெல்லாம் பெரிய ஒரு படிப்பினை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு தான் இங்கே சொல்லுகிறது, அதாவது இந்த 40 ஆண்டு காலமாக உன்னை எகிப்திலே சோதித்தது எதற்காக? நான் எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்கிற தேவன் என்று அறியவும், நீ என்னை விட்டு அடிக்கடி ஒரு சின்ன குறை வந்தவுடனே, ஒரு சின்ன சோதனை வந்தவுடனே பின்னிட்டு பார்க்கவும், உன்னை என்ன கஷ்டப்பட்டு வழி நடத்தின மோசையை இடத்துல போய் எதிர்த்து நிற்கவும், நீ கூட்டம் கூடி நாம் எல்லாரும் பழையபடி எகிப்துக்கு போயிடுவோம், நம்மளுக்கு ஒரு தலைவனை தெரிந்து கொண்டு எகிப்துக்கு பழையபடி அங்கே போயிடுவோம். அங்கே போய் அடிமைத்தன வேலை செய்தாலும் என்ன செய்தோம்? பானையை சுற்றி உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டோம். அடிமையா இருந்தாலும் சாப்பிட்டோம். வெள்ளரிக்காய், வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், கீரை, அது இது, இறைச்சி, மட்டன் எல்லாம் வயறார சாப்பிட்டோம். அடி ஒரு பக்கம், உதவி ஒரு பக்கம், மதி ஒரு பக்கம், அது ஒரு பக்கம். எங்க போறாங்க பார்த்தீங்களா? சோதனையை நாம் சகிக்கிறோம். அவன் தான் மேன்மை அடைவான், அவர்கள் தான் மேன்மை அடைவார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் சோதனை உண்டு. அது நம்மை தாழ்த்தி போட அல்ல, நம்மை கெடுத்து போட அல்ல, நம்மை உயர்த்த முடியாது. சோதனையின் மூலமாய் நம்மில் இருக்கிற பலகீனங்கள், நம்மில் இருக்கிற ஆகாதவைகள், இவைகளை நீக்குவதற்காகத்தான் சோதனை என்பது வரும். இது சரியான கிறிஸ்தவர்கள் இதை உணர்ந்து கொள்வார்கள் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. எவ்வளவு பெரிய சோதனை! ஆபிரகாம் 75வது வயதில் தேவ வாக்கு பெற்றார். உன்னுடைய இனத்தை ஜனத்தை பூர்வீகத்தில் விட்டுட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதியாக்குவார். குழந்தை கிடையாது, 75 வருஷம் வயது. அப்போ இவர் ஒரு கேள்வியும் கேட்கவில்லை, போனார். போய் 100வது வயசுல ஒரு பையனை கொடுத்தார். அவர் வளர்ந்து வாட்ட சாட்டமான வாலிபனாக இருக்கிறார். எல்லாம் வளர்த்திருப்பாங்க. ஒருத்தக ஒரு மகன் அவர் வளர்த்து அவ்வளவு குலைகுழந்து இருக்கும் போது ஒரு நாள் ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிட்டார். ஆபிரகாமை கூப்பிட்டார். ஆபிரகாமே என்றார். ஆண்டவரே, இது அடியேன் இருக்கிறேன். ஓடி வந்தார். இங்கே சொல்லுகிறார், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, இந்த காரியங்கள் தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் இந்த காரியத்துக்கு பிறகு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். தேவனுக்கு மகிமை. எவ்வளவு பெரிய சோதனை! எவ்வளவு பெரிய சோதனை பாருங்க! ஒரு சின்ன சோதனை, ஒரு சின்ன நஷ்டம், ஒரு கஷ்டம், ஒரு சின்ன இடையூறு, ஒரு சின்ன தண்ணி தாகம், ஒரு சின்ன பசி, ஒரு சின்ன காரியம், இதுல எல்லாம் மறன்ற போறது எத்தனை பேர், எத்தனை பேர்! அது தேவனுக்கு மகிமை. எத்தனை பேர் அப்படி ஆகிறார்கள்! அருமையானவர்களே, இந்த ஆபிரகாமை சோதித்தார். பெரிய சோதனை, பெரிய சோதனை. 25 வருடம் காத்திருந்து பெற்றுக்கொண்ட மகனை இப்பொழுது எப்பொழுது ஒரு 13-14 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி குழந்தை இருக்கிறார். பெரிய ஆளாக இருந்திருப்பார் அந்த வயசுலையும். ஒரு மகனை கொண்டு போய் மோரியா மலையில் பலி செலுத்து. உடனே ஒரு புறப்பட்டு எப்போ விடியும் என்று காத்திருந்தா ஆபிரகாம் இன்றைக்கும் பெரிய ஆளாக இருக்கிறார். ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று பட்டம் சூட்டப்பட்டார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அந்த சோதனையில் அப்படி விட்டுறதுக்கு இல்லை, நம்மை சோதிப்பதற்காக என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார். சங்கீதம் 11ஆம் சங்கீதம் 5வது வாக்கியத்தை வாசிக்கலாம். 11ஆம் சங்கீதம் 5வது வசனம். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். நீதிமானை அவருக்கு எல்லாரும் தெரியும். ஆனாலும் சோதனை தந்து இதில் இவருடைய நீதி, இவர் தேவனுக்கு பயப்படுகிற பயம், உத்தமம், எப்படி ஒரு சோதனை வரும்போது இதில் ஆடுகிறார்களா, இவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று நீதிமானை சோதித்து அறிகிறார். துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. போதும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமானை சோதித்து அறிகிறார். அதை விட்டுற மாட்டார்.
விட்டுறவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை விட்டுட்டாரா? கடைசி நேரம் வரைக்கும் சத்தம் கேட்டாம இருந்தார். ஹல்லேலூயா. 3 நாள் நடக்க வைத்தார். சொப்பன தரிசனம் என்றால் ஒரு நாளைக்கு இருக்கும், அதனுடைய எழுப்புதல் இருக்கும், விட்டுருவோம். ஆனால் 3 நாள் நடக்க வைத்தார். 3 நாள் கழித்து எண்ணங்கள் மாறுதா? மனைவிகிட்டையும் சொல்லாமல் வந்துட்டோம். மனைவிட்டு சொன்னால் கோப்பாடு போட்டுருவாங்க, அந்த ஊரெல்லாம் கூட்டிடுவாங்க. அதனால மனைவிகிட்டையும் சொல்லல, அவர் மட்டுக்கு வைத்துக் கொண்டார். அது வேலைக்காரர்களை கூப்பிட்டார், போனார். அங்கே மலை அடிவாரத்திலே கொண்டு விட்டு நானும் பிள்ளையாண்டான்னு பலி செலுத்தி விட்டு வருவோம். அங்க பலி செலுத்தல போறாரு மகன. நம்பிக்கை. சோதனை சோதனை கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகின்றார். அப்படினால் இந்த சோதனையில் எப்படி எத்தனை காரணம், சின்ன காரியம், இவ்வளவு பெரிய சோதனை தாங்கக்கூடியவர்கள் இன்றைக்கு எங்கே? பெரிய காரியம் அல்லவா இது? நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்பவும் சொல்லுவேன், எப்பொழுதும் சொல்லுவேன். நான் ஊழியத்துக்கு சென்ற காலம் மிகவும் நெருக்கமான ஒரு காலம். அது நெருக்கம் என்று சொல்வதற்குள்ளே எங்களுக்கு ட்ரைனிங் தர யாரும் கிடையாது. நாங்கள் தான் தமிழகத்திலிருந்து ஊழியத்தை கடவுள் ஆரம்பிக்க வைத்திருக்கிறார். ஆனபடினால் அதாவது கடவுள் சொல்லியிருப்பார், நாங்கள் எப்போவுமே ஜெபத்திலே இருந்து பாஸ்டர் எழுதி கொண்டே இருப்பார். உனது வார்த்தையை நான் என்னிடத்திலிருந்து வரும் எழுதுவேன். அப்போ இன்றைக்கு மாலையில் இத்தனை மணிக்கு நேரம் பார்க்கணும் என்று எங்களுக்கு வெளிப்படுத்தல் இருக்கும். இன்றைக்கெல்லாம் வேறு வெளியூருக்கு செல்வதற்கு அப்போ புறப்பட்டு நிற்போம். அந்த அம்மா தடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு வார்த்தை கேட்டாங்க, நானும் கூட இருக்கிறேன் இல்லையா. என்ன கேட்டாங்க, இப்படி நீங்கள் போகிறீங்களா, பிள்ளை கிடக்கிற மாதிரி இருக்கு, நான் என்ன செய்கிறது? அப்போ ஒன்றும் கிடையாது, ஒரு வசதியும் கிடையாது, விசுவாசிகளும் கிடையாது, என்ன செய்வது என்ற ஒரு கேள்வியை போட்டு அந்த அந்த தெருவில் அந்த வீட்டில் அவங்க வீட்டு பிள்ளை இப்படி தான் அப்படி கிடந்து செத்து போச்சு, நம்ம பிள்ளைங்க அதே ஸ்டேஜில் தான் இருக்குது என்று சொன்னாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க பதில்? இப்போ அந்த ஊழியத்தை தடவை கர்த்தர் சொல்கிறது செய்யறானா என்ன செய்யறான் பார்ப்பதற்கு கர்த்தர் இந்த சோதனை சோதித்து 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 தான் இங்கே இந்த நாகர்கோவில் வரைக்கும் வந்திருக்கு. தேவனுக்கு மகிமை. அவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை எனக்கு இன்றைக்கும் மனதில், அது எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னால் பாருங்க, இப்போவுமே காதில் துணிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. கர்த்தர் சொல்லியாச்சுது, நான் போகிறேன் கடவுளுடைய ஊழியத்துக்கு. நான் போயிட்டு வந்த பிறகு இருந்தால் நமக்கு, போயிட்டா அவருக்கு. ரெண்டே வார்த்தை தான், இந்த ரெண்டே வார்த்தை தான் சொல்ல நான் கேட்டேன். இருந்தால் நமக்கு, போனால் அவருக்கு. கடவுளுடைய வார்த்தையை பெற முடியாது. சோதனை சோதனை இதை செய்ய என்று சோதிக்கிறார். இதில் என்ன செய்யறோம் என்று பார்க்கிறார். நீதிமானை சோதித்து அறிகிறார். எதையும் செய்வான், நம்முடைய வார்த்தையை மீற மாட்டான். சோதித்து அறிகின்றார். அப்படியே நாங்கள் ஊழியத்துக்கு போயிருப்போம், போய் சேர்ந்திருப்போம். அடுத்தால இங்கிருந்து செய்தி வரும், நீங்க வீட்டு வெளியே கிளம்பணும்னு பிள்ளைக்கு சரியாயிட்டு. சோதனை. இந்த சோதனையில நம்ம அமிழ்ந்து போக விடுவதற்கு அல்ல, இதில் நம்மை உயர்த்துவதற்காக, உயர்த்தி 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 நம்ம மேன்மைப்படுத்துவதற்காக. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வெள்ளைக்காரங்களுக்கு எல்லா வெள்ளைக்காரனும் எப்படியே தெரியாது, அதனால் ரொம்ப உண்மை எதிர்பார்ப்பாங்க. கையில் வேலை செய்கிறாங்க இல்லையா, காசை அதில் போடுவாங்க, கணக்கு அனுப்புவாங்க, அப்புறம் கணக்கு கேட்க மாட்டாங்க. இப்படியே பார்த்து அவருக்கு ஒரு உள்ளத்தில் இருக்கும், இந்த பையன் நல்லா இருந்தால் இவனை இப்படி ஆக்கிறணும் எதிர்காலத்தில் என்ன வச்சுருப்பாங்க. இவன் சோதித்து கொண்டே இருப்பாங்க. இந்த பில்வீல்டு இருக்கு பாருங்க, நான் ரொம்ப வரலாறு தெரியாது, கொஞ்சம் தெரிஞ்சது சொல்கிறேன். ஞானசுவாமி வாத்தியார் என்பவர், அதில் ஒரு வாத்தியார், அங்கே அந்த வெள்ளைக்காரங்களுடைய பங்களா, அங்கே அவங்க ஒழிஞ்சு தான் அவங்களுக்கு பெருசாக முடிஞ்சு ஊர் காலத்துக்கு போகிறது, ஊர் நாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வேலை வந்து பெரிய ஏக்கருள்ள இடம், பெரிய இடம், ரொம்ப செழிப்பான இடம். அப்போ காடாக இருந்தது. அப்போ அவர்களுக்கு நம்ம ஊருக்கு போகும்போது இதை கடவுளுடைய ஊழியத்துக்காக
ஊழியக்காரர்கள் வந்தால் தங்க போக அப்படி ஒருவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்துட்டு போனோம். இப்படிக்கு கைக்குள்ளே இருக்கிற இவரை சோதித்தார். சோதித்து அவர் கடைக்கு போக அங்கே போக கணக்கு கரெக்டாக பைசா பார்த்தார். போகிறதுக்கு முன்னால் சொன்னாங்க, நாங்கள் இப்படி தீர்மானித்திருக்கிறோம், இந்த இடத்தை உன் பேருக்கு முழுவதும் ஒப்படைக்கிறோம். எந்த ஊழியக்காரங்க வந்தாலும் அவர்களை தங்க வைத்து ஊழியத்துக்கு ஒத்தாசையாக இருந்தது. மறுபடியும் காசு ஒன்றும் இல்லை, ஒப்படைத்து நாங்கள் அந்த இடத்துல மீட்டிங்கெல்லாம் போயிருக்கிறோம். இல்லையா? தேவனுக்கு மகிமை. இல்லையா? ஆனபடினால் மனிதர்களுக்கு மனிதர்கள் அப்படி ஆண்டவர், அதாவது நம்மை சோதித்து அறிந்து நம்மை எல்லாவற்றிலும் மேன்மை உள்ளவர்களாக உயர்வுள்ளவர்களாக மாற்றும்படியாக மறைமுகமாக இந்த வேலையை செய்வார். 40 ஆண்டு காலமாக வனாந்திரத்திலே உன்னால் அதாவது சோதித்து அலைய வைத்தது எதற்காக? உன்னை நீ அறிந்து கொள்ள முடியாக. ஏன் இது? அதாவது தேவன் தான் இது செய்ய முடியுமா? எவ்வளவு பெரிய காரியம் எல்லாம் செய்திருக்கிறார், இதை செய்ய மாட்டாரா? என்னை நீ அறிந்து கொள்வாயா என்பது. அது மட்டுமல்ல, உனக்கு வாக்குத்தத்தமிழப்பட்ட தேசத்தை கொடுக்கும் போது அவங்களோட செழுமையை கண்டவுடனே நீ மேட்டிமடைந்து விழுந்து போவாயோ? அவங்களோட அப்போ இவர் மாடி வீடு கட்டி பெரிய அவங்களோட அனுபவங்கள் எல்லாம் காரணம் சிறப்பான இடம் இல்லை, அதுபடியெல்லாம் இங்கே திராட்சை தோட்டம் அது இதெல்லாம் அனுபவிக்கிற காலத்தில் உள்ள மேட்டிமை கொண்டு விடுமோ என்றெல்லாம் நீ அறிய முடியாது. 40 காலமாக உன்னை சுத்த வைத்து அவனுக்கு மகிமை. எல்லாருடைய நம்முடைய வாழ்க்கையும் அதுதான். நம்மளை தாழ்த்தி போடல, நம்மை உயர்த்தும்படியாக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். எல்லாரையும் ஆனால் அந்த இடம் வரும்போது சில இடங்கள் ஒரு மாற வந்த போது அங்கே கடவுளோட சோதித்தருகின்றார். அந்த இடத்துல அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே தான் இருந்தாலும் மோசே கடைசி வரைக்கும் தேவன் சொன்னது சார் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அவர் மீறினபடினால் கானானை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் ஜனங்களை கொண்டு போக முடியாம ஆச்சதே ஒழிய ஒரு பெரிய பரிசுத்தவான். மனிதர்கள் எல்லாம் அப்படி இருந்தார்கள். நமக்கு இந்த வார்த்தை தரப்படுகிறது. அதற்காக ஆண்டவரே சோதனை. அன்பானவர்களே, கேளுங்கள். கடவுளை என்று தேடுறீங்க, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிடுறீங்க, நாள் முழுவதும் உங்க வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் பைபிளும் கைமா இருக்கிறீங்க. உங்களுக்கு வர துன்பத்தையும் குறைச்சல் இல்லையே. சொல்லுகிறாருங்களா? உங்களுக்கு தெரியும். உங்களை சிலர் சொல்லுகிறாங்க, இப்படியெல்லாம் நாங்கள் பாருங்க, நாங்கள் இஷ்டத்துக்கு நடக்க சினிமாவுக்கு போகிறோம், வைக்க எங்கள் இஷ்டத்துக்கு நடக்கிறோம், எங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் இம்மைக்குரிய பங்கை பெற்ற மனிதர்கள் அழிந்து போகிறது. நாம் மறுமைக்குரியவர்கள் என்றென்றும் 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 ராஜாதி ராஜாவோடு இருந்து நாம் அரசாட்சி செய்ய அந்த மகிமையிலே நாம் பங்கு பெற்று மேன்மை அடைய கர்த்தர் இன்று நம்மை நடத்துகிறார். ஆனால் இதில் கைவிட மாட்டார். 34 சங்கீதம் 19, 20 வசனங்களை நான் படிக்கின்ற போது அங்கே என்ன சொல்கிற பாருங்க. நீதிமானுக்கு வரக்கூடிய துன்பங்கள் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். என்ன ஒன்று ரெண்டா? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்து நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. அநேகம் என்றால் எத்தனை சொல்ல முடியாது, எத்தனை வகை என்று சரியாது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அதில் எல்லாவற்றிலும் சிலவற்றை விடுவிப்பார், சிலவற்றில் விடுவிக்க மாட்டார் என்றால் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படாது. அவனை விதமாக நான் பாதுகாக்க வல்லவர். அன்பானவர்களே, நாம் ஒரு காலத்தில் தூரமாக இருந்தோம். இந்த நாட்களை கர்த்தர் நம்மை தேவ பிள்ளைகளாக நீதி உள்ளவர்களாக மாற்றியிருக்கிறார். நமக்கு துன்பங்கள் உண்டு. அந்த துன்பமெல்லாம் இன்பமாக இருக்கும். துன்பமெல்லாம் இன்பமாக இருக்கும். அது இன்பமாகத்தான் இருக்கும். அது துன்பமாக தோணாது. இதன் வழியாக கர்த்தர் நம்மை வருங்காலத்துக்கு நம்மை பக்குவப்படுத்துகின்றார். நம்மில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாதவர்களை மாற்றுகிறார். பிள்ளைகளை கேட்டுக்கொள்ளுங்கள். நம்முடைய வீடுகளில் இப்படியெல்லாம் துன்பமாக இருக்க, பிரச்சனையாக இருக்கு, எழுகிறீர்களா? நம்மை கர்த்தர் உயர்த்தும்படியாக. இவ்வளவு கழுத்தளவு தண்ணி வரும்போது வருகிற வரைக்கும் சத்தம் கட்டாதது போல தெரியும். ஆண்டவரே மடிந்து போகிறார், தூக்கிறார். கடைசி நேரத்தில் அவர் கை கொடுக்கிற தேவன்.
நம்மை ஆண்டவர் சோதித்து அறிகின்றார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. இதை கர்த்தருடைய பிள்ளைகளே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு சம்பவத்தை சுருக்கமாக சொல்கிறேன். இரண்டாவதாக வாசிப்போம். யோபின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். இந்த யோபு போல உலகத்தில் சோதிக்கப்பட்டவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, யாரும் நின்றுகிட மாட்டாங்க. அவ்வளவு பெரிய சோதனை அவருக்கு வந்தது. ஆனால் அவருக்கு ஒரு அறிவு இருந்தது. இந்த சோதனையின் மத்தியில் ஆண்டவர் பாராது போல ஒளிந்து கொண்டார் என்று எழுதியிருக்கிறது. எப்படி இருந்திருக்க பாருங்க. கர்த்தரும் ஒரு அசைவும் இல்லை, ஒதுக்கிக்கிட்டார், ஒழிச்சுக்கிட்டார் சொல்றார். ஒழிச்சுட்டார் அப்படி சொல்றாரு அவருடைய வாழ்க்கையில் இருந்தனால. ஆனாலும் சோதித்த பிறகு நான் எப்படி ஆவேன் என்ற நம்பிக்கை அவரில் இருந்தது. வாசிங்க. இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். இது அவருடைய சோதனையில உச்சகட்டம். எல்லாம் அழிஞ்சிட்டு ஆண்டவர் கொடுத்ததெல்லாம் அழிஞ்சிட்டு இவருடைய சரீரமும் உருமாறி போயிட்டு. உருமாறி போயிட்டு இப்போ ஆண்டவரே இந்த பக்கம் பார்க்கிறார், அந்த பக்கம் பார்க்கிறாங்க. அவர் ஒழித்து கொண்டார், எனக்கு தென்படாமல் என்னை விட்டு விட்டார் என்று சொன்ன அவருடைய நம்பிக்கை எப்படி இருக்கு? அவருடைய அறிவை பாருங்கள். இவ்வளவு சம்பவம் நடந்திருந்தாலும் சோதித்த பின் வாசிங்க. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆமா. அல்லேலூயா. அவர் என்ன அறிந்திருந்தார்? சோதனை எதுக்கு? சுத்த பொன்னாக மாற்றுவதற்காக. என்னை பொன்னாக மாற்ற. எல்லா பொண்ணுக்கும் விலை கிடையாது. சேதாரம் இவ்வளவு இருக்குன்னு தங்காசாரிட்ட கொண்டு போனா அவர் ஒரு ஒரிஜினல் வைத்திருப்பார். உரசிட்டு அதோடு பார்ப்பார், இதில் இவ்வளோ சேதாரம், கலப்படம் இவ்வளோ இருக்கு, இதுக்கு விலை ரொம்ப கம்மி தான், மதிப்பு கிடையாது என்று சொல்லுவார். ஆனால் இங்கே அவர் என்ன சொல்லுகிறார்? அப்படி அல்லாதபடி என்னை சோதித்து என்னில் இருக்கிற களிம்பெல்லாம் நீக்கி மதிப்புக்குரிய ஒரு பாத்திரமாக, மதிப்புக்குரிய ஒரு பொருளாக என்னை மாற்றும்படியாக சோதனை. தேவ பக்தர்கள் சோதனையினுடைய ரகசியத்தை அறிந்திருந்தார்கள். சோதனை அநேகமாயிருக்கும், அதிலிருந்து விடுதலை ஆக்குவார். பாம்பேல இருக்கும் போது நான் சொல்லி இருக்கிறேன் அடிக்கடி. அங்கே வேலை அவரோடு கூட ஒரு பையன் தங்காசாரி மகன் வேலை செய்து இருந்திருக்கிறான். அவனிடத்தில் கேட்டிருக்காங்க, அவங்க அப்பா ஊதிக்கிட்டே இருக்கிறாரு, திடீர்னு தண்ணி விட்டு அழைச்சிடறாரு, என்ன எப்போ செய்வார் இதை என்று அவர்கிட்ட கேட்டு அவர் சொல்லியிருக்கிறார், இந்த ஊதி அந்த தங்கமெல்லாம் தண்ணியாக நிற்கும், அதில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியும், அது வரைக்கும் ஊதிக்கிட்டே தான் இருப்பார். கம்ப்ளீட்டாக நீங்கினோடனே தண்ணி விட்டுருவார், சுத்தம் பண்ணார், அது வரைக்கும் தான் சோதிப்பார். அது வரைக்கும் தான் ஊதி. அந்த சோதனை அழுக்கு நீங்க வரைக்கும் அவர் சுத்த பண்ணாக மாறிடுது. தேவனுக்கு மகிமை. அது வரைக்கும் ஓதுவார். யோபு சொல்றார், இடது பக்கம் பார்த்தாலும் இல்லை, வலது பக்கம் பார்த்தாலும் இல்லை, ஒளிந்து கொண்டார். ஒன்றில் ஆகாயத்து விட்ட மாதிரி இருக்குது. ஒருவரும் கிடையாது, மனைவி தவற மாட்டேன், எல்லாம் போயிட்டு எல்லாம் அழிஞ்சு போச்சு. சரீரம் அழகி போச்சு, ராத்திரி தூக்கம் இல்லை, புறா புழு பத்தி அடைபத்தி இருக்கிற நம்பிக்கை என்ன? சோதித்த பிறகு பொன்னாக இவ்வளவு பெரிய பைபிள்ல எதுக்கு எழுதி தந்திருக்கிற? அதுக்காகத்தான். அவ்வளவு பெரிய சோதனையை நாம் தாங்கிக் கொள்ள மாட்டோம் என்று கடவுளுக்கு தெரியும். அவர்களுடைய விரலுக்கு தக்க வீக்கம் என்றது போல இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் உணர வேண்டிய காரியம் என்ன? சோதனை உண்டு. சோதனை இல்லாவிட்டால் அதற்கு மதிப்பில்லை. ஞானி சாலமோன் எழுதும் போது நீதிமொழிகள் 17:3 வாக்கியத்தை நான் படிக்கும் போது அவர் எழுதுகிறார் பாருங்க. வெள்ளியை குகையும் பொன்னையை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். ஒரு வெள்ளியை பொன்னை இந்த புடத்தில் வைத்து நெருப்பினால் சோதிக்கிறது போல இருதயத்தை சோதிக்கிறவர் கர்த்தர். அங்கதான் பார்க்கிறார். 40 ஆண்டு காலமா அதுக்குத்தான் நான் அலைய வச்சேன்.
அதை வச்சது அதுக்காகத்தான். செய்தவர்களை மனதில் வைத்திருக்கிறதா, நன்றி இருக்கிறதா அவனுக்கு என்று அறிவதற்காக. இன்னொன்று, நீ அடைய போகிற செழிப்பான தேசத்திற்கு போகும்போது உன்னுடைய இருதயம் மேட்டிமை கொண்டு விழுந்துருமோ என்று நீ இப்பொழுதே அறிந்து உன்னை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக இப்படி சோதிக்கிற. நிறைய வரலாறுகள் சொல்ல முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சோதனை அதாவது ஒரு மனிதன் சகித்து விட்டால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன பெரிய இது இருக்கு பாருங்க. அந்த கலப்படம் இல்லாத தங்கத்துக்கு எவ்வளோ மதிப்பு இருக்கு பாருங்க. அதுக்கு எத்தனையோ வகையான மதிப்பு அதுக்கு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது. 1 பேதுரு 1 அதிகாரம் 7வது வாக்கியத்தை வாசிக்கும் போது நாம் இப்படி பார்க்கின்றோம். அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். புகழ்ச்சி, கனம், மகிமை இவையெல்லாம் உண்டாகும். சோதிக்கப்பட்ட பிறகு பொன்னாக விளங்குவே. சோதிக்கப்பட்ட பிறகு புகழ்ச்சி, கனம், மகிமை ஆகிய இந்த செல்வங்கள் இதன் வழியாக உனக்கு கிடைக்கும். இதை தருவதற்காக தான் இந்த சோதனை. சோதனை இல்லை என்றால் இல்லை, யாரும் தேட மாட்டாங்க. கலப்படம் சேதாரம் உள்ளதை யாரும் தேட மாட்டாங்க. பெரிய காரியங்களுக்கு பயன்படாது. ஆனால் இப்படிப்பட்ட சோதனையில் அழுக்கு நீங்கி இவைகளில் இருக்கிற கேடுகள் மாற்றப்பட்டு அவர்கள் வரும்போது புகழ்ச்சிக்கான மகிமை இவ்வளோ பெரிய, அது எங்கெல்லாம் பெரிய பெரிய இடங்களெல்லாம் அதுக்கு மகிமை உண்டாகும். தேவனுக்கு மகிமை. அந்த கிருபை நமக்கு தரும்படியாக சோதனை. மாறாவில் வந்தபோது இவ்வளவு பெரிய அற்புதங்கள் நடந்திருந்தாலும் இந்த மாறாவில் ஒரு நேரம் தண்ணி குடிக்க முடியாமல் போனதுனால அவர்கள் முறுமுறுத்தார்கள், சோதித்தார்கள். ஆண்டவர் அந்த நடத்துகிற மோசே அவர் மிரளவில்லை, ஜெபம் பண்ணினார். கர்த்தர் வழியை காண்பித்தார். அதே சூழலை, அதே தண்ணீர் கொஞ்ச நேரத்தில் தித்திப்பாக மாறிற்று. நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் உண்டு. சோதனை தான் நம்மை உயர்த்துகிறதற்கு, சுத்தப்பனாக மாற்றுவதற்கு. சோதனை தான் அநேகர் மத்தியில் நமக்கு புகழ்ச்சிக்கான மகிமை தருகிறதற்கு தேவன் நியமித்திருக்கிற நியமனம். இது வேண்டாம் என்று சொன்னால் நமக்கு எங்கே எந்த மனிதர்கள் மத்தியிலேயும் அது கிடையாது என்பதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு சோதனை வருகிறதால் சகிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கின்றபடினால ஆண்டவரே, சோதனை நேரத்தில் தான் நம்முடைய ஸ்டாண்டர்டு, நம்முடைய அஸ்திவாரம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஆண்டவனாகிய தேவனுடைய, நான் அடிக்கடி சொல்லுவேன், அது பிரசங்கியார் நிறைய எழுப்பியிருக்காங்க. பிரசங்கம் பண்ணுறது பயங்கரமாக இடிமுழக்கத்தின் மக்கள் என்றும் பௌர்ணகேசன் என்றும் அன்றைக்கு சொன்ன மாதிரி அதை விட பெரிய தீப்பான ஆட்கள் எழுந்திருக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் அப்படி கிடையாது. இயேசு சுவாமி அப்படி கிடையாது. அவர் என்ன செய்கிறார் என்றால் முதல்ல செய்கிறார், பணிவிடை செய்து காட்டுறார். ஆண்டவர் புதகரமாகிய நானே உங்கள் மத்தியில் பணிவிடைக்காரனை போல் இருந்தால் என்னை நினைவுற திருவிழுக்கு முன்னால் கால்களை கழு. அவர் ஒரு ஆள், அவர் எல்லாருடைய காலையும், சிவருடைய எல்லாருடைய காலையும் கழுவின. இப்படியே நீ, அவருடைய பிரசங்கமே இதுதான். அவர் மேலே செய்வார், அதை பிரசங்கிப்பார். அப்படியே அந்த நேரத்தில் சோதனை நேரம் வரும்போது பக்தியெல்லாம் காத்தால் பறந்துடும். ஒரு பாவரிக்கை செய்யும் போது என்ன சொல்லுவோம், அறியாமையினால வாயில கெட்ட வார்த்தை வந்துட்டு, அறியாமையினால், அது அறியாமை என்று எப்படி சொல்ல முடியும்? அறியாமை அப்படி வந்துட்டு, அறியாமல் இப்படி வந்துட்டு, அறியாமை கிடையாது. இது நம்முடைய அஸ்திவாரம் அங்கே காட்டுது. ஆனபடியினால் இயேசு அதை நமக்கு காண்பித்தார். இன்னொரு வசனம் படிங்க பார்ப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு, இது ஞானஸ்தானம் பெற்ற பிறகு உண்டாகிற சோதனை. இயேசு ஞானஸ்தானம் பெற்று வெளியே வந்தபோது அவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். மேலே இருந்து என்ன சத்தம் உண்டானது? இவருடைய நேச குமாரன், இவரிலே பிரியமாயிருக்கிறேன்.
சாத்தானுடைய இது என்ன? ஆண்டவர் இப்படித்தான் சவால் விடுறது. யோபை குறித்து சொன்னார், கிழக்கத்தி புத்தரில் யோபு மாதிரி ஒருவனும் இல்லை இல்லை. உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவனுமாகிய இவனை போல ஒருவன் இல்லை. அப்படியா? நான் சோதனை கொடுக்கிறேன், விடும். சோதனையில் அவன் என்ன படுறான்? சோதனையில் அவர் என்ன சொல்லுகிறார்? சோதனை என்னை சுத்தம் பண்ணாய் மாற்று. சோதனை முடிந்த உடனே சுத்த பொண்ணாயிருவேன். நாவினால் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இயேசுவை பற்றி பார்ப்போம், வாசிக்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு கொண்டு போனது யாரு? ஆவியானவர். சாத்தான் சோதித்தான் அவரை பெரிய ஆளாக்கி விடாங்க நான் சொல்றது. அந்த சாத்தானை சோதிச்சு பார்த்துங்க. அவர் உத்தமனும், அதாவது என்னுடைய நேசகுமாரன் என்று சொன்னார் அல்லவா, இவனிலே பிரியமா இருக்கிறேன் என்று பிதா சொன்னார் அல்லவா மேலே இருந்து. உண்மைதானா? இப்போ சோதனை சோதிச்சு 40 நாளாக சோதிக்கப்பட்டார். சோதனை ஜெயித்தார். அதைத்தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறேன். காலத்தில் சாத்தான் சொன்னதை அவர் உபயோகப்படாத தேவன். சோதனை காலத்தில் தான் இயற்கைக்கு மாற குறுக்கோளிலே நம்மை சம்பாதிக்க, பசியை ஆற்ற, குடும்ப கஷ்டத்தை மாற்ற திட்டங்களை கொடுப்பான். அதை தேவன் அங்கீகரிக்கிற தேவன் அல்ல. அதை எதிர்த்து மேற்கொள்கிற தேவன். அது மட்டுமல்ல, எவரே நிர்வகித்து அவரை பற்றி எழுதும்போது எவரே 4ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற போது எவரை நிர்வகித்தார் என்ன சொல்கிறார் பாருங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், நமக்கு இந்த சோதனை காலத்தில் விலகினமான நாட்களில் பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அதுல ஒரு வார்த்தையை சேர்த்திருக்கு பாருங்க. அவர் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாதவராக. சோதனை நேரத்தில் தான் பாவங்கள் வரும், சண்டைகள் வரும், வாயில் வராத வார்த்தைகள் எல்லாம் வரும், என்னெல்லாமோ வரும் சோதனை நேரத்தில். கவனிங்க, சோதனை உண்டு. சோதனை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். ஜெயிச்சா நமக்கு அந்த புகழ்ச்சிக்கான மகிமையெல்லாம் கிடைக்கும். சோதனை ஜெயிச்சுதான் நம்ம இருக்கிற ஆகாதவர்கள் எல்லாம் நீங்கி சுத்தப்பனாக நம்மை மாற்றுகிறோம். அதாவது நம்மை போல் பாடுபடுவராக, நம்மை போல பாடுபட்டு சோதிக்கப்பட்டு நம்முடைய பலகீனத்தை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவரான பிரதான ஆசாரியர். சோதனையிலே பாவம் செய்யாதவராக நம்முடைய ஆசாரியர், நம்முடைய தேவன் இருந்தார். நீங்களும் சோதனையை தள்ளிவிடாதீர்கள். எல்லாம் சாத்தான் கொண்டு வருகிறான் என்று தனியாக உட்கார்ந்து அழுது கொண்டிருக்க வேண்டாம். ஆண்டவர் என்னில் உயர்த்த போகிறார். மாறாவின் தண்ணீர் கொஞ்சம் இருந்தான கசக்கும், அதுக்கு பிறகு தித்திப்பாயிரும். அதிலே நாம் ஜெபம் பண்ணணும், கடவுள் சொல்றதை செய்யணும். செய்துட்டா அதே தண்ணி இனிப்பா மாறிடும். அதை செய்யுங்க அருமையானவர்களே. அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சோதனையை சகிக்கணும், சோதனையை ஜெயிக்கணும். சோதனையிலே ஜெயிக்காமல் விழுந்து போய்விட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த வருஷம் படிப்பில் விழுந்து போன ஒரு வருஷம் போச்சு இல்லை, மாதிரி அடுத்த வருஷம் தானே பார்க்கணும். விழுந்து போனால் அப்படியே தானே போகுது. அதே போல கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படித்தான்.
அல்லேலூயா. அல்லேலூயா. விழுகிறதும் எழுந்திருக்கிறதுமான ஜீவியம் கிறிஸ்துவ ஜீவியம் அல்ல. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகும். என்ன செய்யணும்? சோதனையை சகிக்கிறவர்கள் யார்? பாக்கியவான். அல்லேலூயா. அவனை போல பாக்கியவான் யாருமே கிடையாது என்று யாக்கோபு எழுதுகிறார். யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். தேவனுக்கு மகிமை. சோதனையை சகித்தால் நம்மளுக்கு அழுக்கு நீ சுத்தம் பண்ண. சோதனையை சகித்து விட்டால் கனமகிழ்ச்சி மகிமை. சோதனையை நாம் ஜெயித்து விட்டால் நமக்கு கிரீடம், ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு? யாருக்கும் இந்த பாகுபாடு கிடையாது. யார் சோதனையை சகித்தார்களோ ஜெயித்தார்களோ அவர்களுக்கு தாம் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் நம்மளுடைய ஜீவ கிரீடத்தை வைத்து வைத்திருக்கிறார். அதை தரும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது ராஜா சொல்லுகிற ஒரு வார்த்தையை வாசித்து நாம் வார்த்தையை முடிக்க போகிறோம். அதாவது உபத்திரவப்பட்டது நல்லது. உபத்திரவப்பட்டது யாராவது சொல்லுவாங்களா? உபத்திரவப்பட்டது நல்லதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொல்றாங்க. எதற்காக? நாம் இப்பொழுது எத்தனையோ வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறோம் பாருங்க. இப்போ எத்தனையோ வார்த்தையை கை கொண்டு தேவருக்குள்ளே போய்கிட்டே இருக்கிறோம். தேவருடைய இயக்கங்கள்லாம் நமக்கு கொஞ்சம் தெரியும். நாம ராப்பெல்லாம் தான் ஏங்கிட்டு நடக்கிறோம். அதை எண்ணி அந்த நிலையில் இந்த சோதனை சகித்து அழுக்கு நீங்கி சுத்தப்பனாய் மாற்றி தேவனிடத்தில் வருகிற கனத்தையும் புகழ்ச்சியும் மகிமையும் பெற்றுக்கொண்டு அந்த ஜீவ கிரீடத்துக்கு ஆயத்தம் அப்போஸ்தலன் சொன்னார் அல்லவா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வச்சிருக்கு. எனக்கு மட்டுமல்ல, அவருடைய பிரசன்னத்தை யாரெல்லாம் வாஞ்சிக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் என்று எழுதியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை மட்டும் வாசிங்க வேகமா. 119 சங்கீதம் 71 வசனத்தை வாசிங்க. நான் ஊற்றப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். 67வது வாக்கியத்தையும், நான் ஊற்றப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். இது உபத்திரத்துடைய ரகசியம் இதுதான். இந்த உலகத்தில் நமக்கு நெருக்கங்கள், உபத்திரங்கள், பாடுகள் உண்டு. அது ஒருவருக்கும் ஒரு மாதிரி வரும். நாம் கூட சில வழியில் ஆண்டவரே இப்படி எல்லாம் வேறொரு மாதிரி இருந்தால் கூட சகித்திருக்கலாமே என்று எண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்த தாவீது சொல்கின்றார், உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் பிரமாணங்களை கற்றுக்கிட்டேன். உபத்திரப்படுவதற்கு முன்னால் வழிதப்பி அலைந்து இப்போ உங்களுடைய வசனத்தை காத்து நடக்கிறேன். இதற்காகத்தான் உபத்திரவத்தை கற்று தருகிறார். இவைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பின்னாலே வராது. இதனை வழி நடக்குது, பிரயாணம் தானே பண்ணுறோம். அடுத்தால வேற இடம் வந்துடும், ஆனால் அப்படினால அதிலே நாம் ஜெபம் பண்ணணும், ஆண்டவருடைய கேட்கணும், அதுக்கு ஆலோசனை தருகிறார். நம்முடைய வாழ்க்கை தித்திப்பாய் மாறிடும். கர்த்தரமே ஆசீர்வதிப்பார். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248 தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895299462.